நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த கிராமம் 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி வருகிற ஒரு பகுதி. தமிழர்கள் அதுவும் ஒரே குடியாக எங்கெல்லாம் அடர்ந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த திராவிட சூழ்ச்சி அரசியல் நடக்கும். அதில் இந்த பெருமாள் கோயில் கிராமமும் அடங்குது. ஏன்னு கேட்டால், ஒன்று பரமக்குடியோடு சேர்த்து விடு, இல்லைன்னா இந்த கிராமத்தை முதுகுலத்தூரோடு சேர்த்து விடு. இது ரெண்டாக பழந்து இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதியாக வச்சுக்கிட்டு உரிமைக்கு போராடுறதே பெரிய பிரச்சனையாக இந்த கிராமத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியில் வச்சா ஏதாவது ஒரு எம்எல்ஏட்ட கோரிக்கை வைக்கலாம். இது பல எம்எல்ஏட்ட போய் கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை இந்த ஊருக்கு ஒவ்வொரு முறையும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவோ அதை ஏற்று ஒன்று பரமக்குடியோடு வாழ விரும்புகிறார்களா, இல்லை முதுகுலத்தூரோடு இருக்க விரும்புகிறார்களான்னா எதை கேட்டு ஏதாவது ஒரு பகுதியை ஒரு முடிவெடுத்து விடலாம். இது திராவிட சூழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. தமிழ்குடி எங்கெல்லாம் பெருத்து வாழ்கிறதோ அங்கெல்லாம் ரெண்டாக உடச்சி வைப்பான். ஒரே இனமாக இருந்தால் அதை ரெண்டாக உடைப்பான். அதில் வந்துட்டு என்னன்னாக்கும் பல குடிகளாக வாழ்ந்தால் இங்கே சாதிய பிரச்சனையை உருவாக்குவான். ஒரே குடியில் அதாவது மதமாக இருந்தால் அவனை ரெண்டாக பிரிப்பான். அது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி மதமாக பிரிப்பான். இது திராவிட சூழ்ச்சிகளில் இது ஒன்று. ஏன்னு கேட்டால், இது காலங்காலமாக இது கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு நடைமுறை சூழ்ச்சி. இதை மக்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இந்த பெருமாள் கோவில் மக்கள் உண்மையிலேயே இங்கே நாங்கள் போகிற கிராமங்கள்லாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. வயதான பாட்டி, அம்மா அவங்க தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் எல்லாம் குடிபெயர்ந்து பொருளாதாரத்துக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் இப்போ பரமக்குடி, இப்படி மதுரை, இப்படி சென்னை போன்ற நகரங்களுக்கு சென்றுட்டாங்க. கிராமங்களெல்லாம் காலியாகி போய் கிடக்கு. நகரம் பிதுங்கி வழியுது. அவசர ஊர்தி கூட போக முடியாத இடத்துல ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த தமிழக அரசு இருக்கிறது. ஆனால் இதை இத்தனை வருஷம் ஆளுகிற இந்த அரசு இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடியல. இந்த பெருமாள் கோவில் கிராமத்தில் இவ்வளோ மக்கள் இங்கே ஒரே சொந்த பந்தமாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நீங்கள் அங்கே நகர்ப்பகுதிக்குள்ளே நீங்கள் போனால் தான் நமக்கான வாழ்வு மேம்படும், பொருளாதாரம் உயரும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கிராம பொருளாதாரம் தான் இந்த இந்தியாவை ஒரு பெரிய வளர்ச்சிக்கு மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கு கிராம வளர்ச்சி தான். அதை அண்ணல் காந்தியடிகள் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு பிறகு வருகிற இந்த அரசியல்வாதிகள் கிராமத்தை திட்டமிட்டு அவங்க அழிக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்கு நல்ல கல்வி வேணுமா, தரமான சுகாதாரமான மருத்துவம் வேணுமா, நல்ல குடிநீர் வேணுமா, நீங்கள் நகரை நோக்கி நகருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். நீங்கள் நகரை நோக்கி தயவு செய்து வந்துடாதீங்க. பரமக்குடியில் துண்டறிக்கை போட நாங்கள்லாம் போகிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே துண்டறிக்கை போடுறதுக்கு இடம் இல்லை. நான் தேடி சுற்றி பார்க்குறேன். கொசு வலையை வச்சு சுத்தமாக அடைச்சிட்டாங்க. ஒரு இந்த துண்டறிக்கை போகிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அவன் வாழ்கிறான், பார்த்துக்குறங்க. அதனால் சுகாதாரமற்ற வாழ்வு இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நம்ம வாழ்ந்த பகுதியில் 10 பேரோட உட்காந்து பேசக்கூடிய அந்த ஒரு சூழல் எங்கேயுமே அங்கே இருக்காது. இங்கேயே உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டு தாயா பிள்ளையா வாழ்கிறதுக்கு இங்கேயே நீங்கள் வழிவகுத்து இங்கேயே இருங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே பெருமாள் கோயிலில் பெருந்திரளாக வாக்கு விழுகுது. அதனால் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை ஜெயிச்சு வரக்கூடிய இந்த கட்சிகள் செய்ய மறுக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. அதெல்லாம் பற்றி பயப்படாதீங்க. இது நாம் தமிழர் கட்சியினுடைய காலம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, தமிழக அரசியலின் சாட்டை சீமான்ட்ட தான் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சீமானுடைய பேச்சில் இருந்தால் அன்னைக்கு பல பேர் கட்சி நடத்துகிறான். அண்ணன் சொல்லிட்டாரு, என் எச்சில் இருந்தாண்டா பல பேர் கட்சி நடத்துறிய. சீமான் ஒவ்வொரு நாளும் என்ன பேசுகிறாரு, என்ன கோரிக்கை வைக்கிறாரு, இதை நோக்கி தான் திமுகவும் அதிமுகவும் நகருது. அதனால் தமிழக அரசியலினுடைய சாட்டை சீமான்ட்ட தான் இருக்குது. யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உங்களுக்கான பிரச்சனை, உங்கள் ஊருக்கு தண்ணி வரல, அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட்டோம், எங்களை நிராகரிக்கிறாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் எப்போதும் இருப்போம். சரிங்களா? நீங்கள் இது வாக்குக்காக நாங்கள் சொல்லிட்டு போகிற ஆளுகள் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் உங்களோடு எப்போதும் நிற்போம். அதனால் உறுதியாக நீங்கள் நாம் தமிழரை நீங்கள் ஆதரித்து நில்லுங்க. அவன் இன்றைக்கி வருவான், காசு கொடுப்பான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்காக அவன் நிற்கவே மாட்டான். உங்களுடைய உணர்விற்காக அவன் ஒருபோதும் நிற்க மாட்டான். அதனால் நீங்கள் இந்த மண்ணை காத்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.
அது போக இப்போ நீங்கள் இங்கே பெருந்திரளாக வாழ்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு பேரன்போடு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இந்த மண்ணில் இந்த கிராமத்தில் இயற்கை வள கொள்ளைகள் சுற்றி நடக்குது. நாம் தமிழர் கட்சி பல நேரங்களில் இங்கே வந்து அதற்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த கிராமத்தில் வந்துட்டு மண்வள கொள்ளை வந்து அதிகப்படியாக நடக்குது. இப்படிலாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு குடிநீர் ஆதாரம் இல்லாமல் போயிடும். வளக்கொள்ளை நிறைய நடக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் இந்த ஊரை சுற்றி நடைபெறுகிற வளக்கொள்ளையை எதிர்க்க நீங்கள் ஒரே அணியில் திரண்டு நின்றணும். ஏன்னா நம்ம வாழ்கிற பூமி இது ஒன்று தான் நமக்கு இருக்குது. தண்ணீர் இல்லாமல், சுகாதாரமான வாழ்வு இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து இந்த இயற்கை வள சொத்து தான். அதை ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கணும். யாராக இருந்தாலும் மண்ணல்றானா, மரத்தை வெட்டுறானா, இங்கே வாப்பா ஏப்பா அப்படி செய்கிறேன்னு வந்து எல்லோரும் தட்டி கேளுங்க. நமக்கென்னன்னு போகாதீங்க. இது நாளை உங்கள் தலைமுறையே இது பாதிக்கும். நீங்கள் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து இந்த இயற்கை வள சொத்து தான். நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து காணாமல் போயிடும். ஆனால் இந்த இயற்கையை நீங்கள் காத்து வச்சிங்கன்னா இந்த இயற்கை தாய் நமக்கு காலம் உள்ள வரைக்கும் நமக்கு வந்து பலன் தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் இயற்கையை காக்க எல்லாரும் வந்து ஓர்மைப்பட்டு நிற்கணும். அதுபோக இந்த மக்கள் வந்துட்டு இங்கே பனைத்தொழிலை நிறைய செய்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அதில் அச்சப்படாமல் செய்யுங்க. இனிமேல் அவன் வந்து காவல்துறை வந்து முட்டியை சுடுறான், முட்டிக்கு கீழே சுடுறான், அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். சரிங்களா? இது காலம் மாறும். இது சீமானுடைய காலம். எல்லாருக்கும் சொல்கிறேன். காவல்துறை பணிபுரிகிறவர்கள் எல்லாம் நம் சொந்தங்கள் தான். ஆனால் அவர்கள் ஒரு அதிகாரிகளுக்கு கீழே வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்க வந்துட்டு மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க. அதனால் அவங்களால மாற்று ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் உங்கள்கிட்ட அந்த காவல்துறை பணிபுரிகிற என் சொந்தங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை தாண்டி வேறு பொருளாதார வாழ்வுங்கிறது இல்லை. இந்த அரசு ஏதாவது உங்களுக்கு இந்த பனை தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வழியை அவங்க காட்டவே இல்லை. ஆனால் கல்லுங்கிறது வந்து அதிகபட்சம் ஒரு மனிதன் வந்து 2 லிட்டர் குடிப்பான். இந்த 2 லிட்டருங்கிறத 100 ரூபா 150 ரூபா செலவு, அவ்வளோதான். இந்த 150 ரூபா 2 லிட்டர் சாப்பிட்டாலே அவனுக்கு வயிறு முட்டிடும். அதுக்கு மேலே என்ன செய்வான்? பேசாமல் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல பாயை போட்டு படுத்துருவான், இல்லை எந்திரிச்சு போயிடுவான், பாட்டுக்கு படுத்து எந்திரிச்சு போயிடுவான். ஆனால் வந்து இந்த அரசு விற்கக்கூடிய இந்த மதுபானம் என்பது குடித்த உடனே சிலருக்கு அது வந்துட்டு அவனுக்கு வந்து கிருன்னு வர்றதில்லை, அந்த போதை ஏறுதில்லை. அப்போ என்ன செய்கிறது? அவன் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 700 ரூபா 800 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான். அப்போ அவன் 2 கோட்டர் போட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே அவன் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதிகபட்சம் இந்த கல் அவன் சாப்பிட்டானாக்கு 100 ரூபாய்க்கு மேலே போகாது. ஆண்டாண்டு காலமாக வந்து தமிழர்களுடைய வரலாற்றில் ஏதோ ஒரு வகையில் மது என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மதுவை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத, உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்காத ஒரு மதுபானத்தை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். ஆனால் வந்துட்டு இப்போ நாம் என்ன செய்கிறோம்? மருந்தாக எடுத்துக்கிற வேண்டிய பொருளை போதைக்கு எடுத்துக்கிறோம். அப்போ அதனால் என்ன ஆகுது? நிறைய விபத்துகள், உள்ளுறுப்புகள் நிறைய பாதிப்பு. அரசு மருத்துவமனைகளில் பெரும் மருத்துவமனைகள்லாம் போய் பார்த்தா அவங்கள பார்க்க முடியல, சகிக்க முடியல, அவ்வளோ வேதனையோடு வாழ்கிறாங்க. அதனால் என் அன்பு சொந்தங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், கல் இறக்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. காவலர்கள் வந்தால் ஐயா நாங்கள் 10 தான் இறக்குறோம்லாம் பொய்யா சொல்லாதீங்க, கல் தான் இறக்குறோம், என்ன விஷயம் வேணால் குடிச்சிட்டு போங்க, வழக்கு தானே போடுங்க, வழக்கு போட சொல்லுங்க, வழக்கு பதிவாகணும். தமிழகம் எங்கும் 1 கோடி வழக்குகளை தாண்டி பதிவாகணும். இது ஸ்டாலினுடைய செவிக்கு போய் சேரணும், ஆளும் அரசுக்கு போய் சேர்ந்தா தான் இந்த கல்லுக்கான விடுதலையை நாம் பெற முடியும். அது என்னைக்காவது நாம் கோரிக்கை வச்சு நகர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறோங்க. ஏன்னு கேட்டால் சாராயத்திலிருந்து அரசுக்கு பல கோடி வருமானம் கிடைக்குது. இன்னைக்கு தேர்தலில் வந்துட்டு கொடுக்கக்கூடிய இந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு பணம், இலவச அறிவிப்புகள், இது எல்லாமே வந்து அந்த மதுபான கொள்ளையிலிருந்து வரக்கூடிய பணத்தை தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. காவலர்கள் வந்தால் ஆமையா நாங்கள் வந்து நான் கல் தான் இறக்குறேன்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள். வழக்கு வந்தால் வரட்டும். வழக்கை நீங்கள் எதிர்கொள்ள என்னைக்கு தயாராகிறீர்களோ அன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த அரசு மண்டிட்டுரும். நீங்கள் என்னைக்கு வழக்குக்கு பயந்து ஓடுறீங்களோ அன்னைக்கு அவன் உங்களை விரட்டிக்கிட்டே இருப்பான். அதனால் வழக்குக்கு யாரும் பயப்படாதீங்க. வந்தால் வழக்கை பார்ப்போம். நாங்களும் உங்களோட துணை நிற்கிறோம். எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து உங்களுடைய வாக்கை பறிப்பதற்கு அலங்கார வார்த்தைகள் பேச வந்தவர்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் பின்தொடர்ந்து நிற்பவர்கள்.
உங்களுடைய வாக்குகளை 2 சட்டமன்ற தொகுதி சார்பாக போட்டியிடுகிற எங்களது அன்பான அந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.